இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சர்வருக்கு தீபாவளிக்கு வந்து டிஸ்கவுண்ட் வீல் ஏன்னா வருமானு கேட்டுருந்தாங்க நிறைய பேர். அந்த டிஸ்கவுண்ட் வீலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சர்வருக்கு வந்து டிஸ்கவுண்ட் வீல் வந்து 9 டைமண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். அந்த டிஸ்கவுண்ட் வீல் வந்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா 80% எனக்கு வந்து வந்துச்சு. இதில் என்னென்ன ட்ரெஸ் இருக்குது, என்னென்ன கன்னு ஸ்கின்னு என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஃபிஸ்ட்டு ஸ்கின் வந்து என்னென்ன வரப்போகுது, அது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மேல் ட்ரெஸ் வந்து ஒன்று கொடுக்குறானுங்க. இதில் வந்து டாப் மேல் ட்ரெஸ் வந்து இப்போ பார்க்கலாம். இது வந்து ஃபீமேல் ட்ரெஸ் வந்து ஒரு நார்மல் காஸ்டியூம்னு சொல்லலாம். இதை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப இது பண்ணி பிரம்மாண்டமாக கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் இருக்குது. வேறு லெவல் லெஜெண்டரி எமௌண்ட் மாரி ஒன்று இருக்குது. அந்த எமௌண்ட்டுக்காக வேணால் அந்த டிஸ்கவுண்ட் வீல் எடுக்கலாம். வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட் நம்ம எவோ வால்ட்டெல்லாம் நம்ம சுற்றி அதை வந்து அந்த கன்னெல்லாம் வந்து லெவலப் பண்ணுவோம்ல, அதை தான் எடுக்கலாம். இந்த எமௌண்ட்டு தாங்க சும்மா வேறு லெவலாக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த எமௌண்ட்டு வந்தால் கண்டிப்பாக நான் எடுப்பேன். நீங்கள் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களான்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த எமௌண்ட்டுக்காகவே அந்த இது எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட்டு, அந்த க்ளோவாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு மாதிரி இருக்குது. அந்த ஸ்கெலிட்டன்லாம் போட்டு சும்மா அல்டிமேட்டாக பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் எஃபெக்ட் கொடுத்துருந்தானுங்க வேறு ரேஞ்சு. இது அந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யார் வந்தீங்கன்னா எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களான்றது கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கவுண்ட் வீல்லே அப்படியே இந்த ஒரு 4 தான் ஒரு லெஜெண்டரியாக கொடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பேக்கும் ஓரளவுக்கு அல்டிமேட்னே சொல்லலாம். இந்த எமௌண்ட்டு இந்த பேக் பேக் இந்த ரெண்டுத்துக்காக மட்டும் எடுக்கிறதா எடுக்கலாம். மிச்சப்படி அந்த காஸ்டியூமு அப்படின்றதெல்லாம் ஒர்த்தெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் அந்த லூட் பாக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த லூட் பாக்ஸ் கூட அந்தளவுக்கு ஆவரேஜ் இல்லை. இந்த எமௌண்ட்டு தான் அல்டிமேட். நம்ம போட்டு அப்படியே ஒரு எனிமியை போய்ட்டு டவுன் பண்ணிட்டு அது பக்கத்தில் போட்டோன்னா அப்படியே ஒரு வெறி ஆவானுங்க பாருங்கள். அந்த ஒரு சத்தம் அப்படின்வாங்களே அதுமாரி அந்தமாரி ஒரு பூஸ்ட் பம்ப் கொடுக்கும். இந்த நியூ இயர் MP40 பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. இப்போ தான் வந்து கண்ணிலே காட்டுறானுங்க. இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கூட நான் பார்க்கறதில்ல. ஏன்னா இந்த மேல் காஸ்டியூமு அப்புறம் அந்த ஃபீமேல் காஸ்டியூமு ரெண்டு பண்டலாக கொடுக்குறானுங்க. அந்தளவுக்கு அதெல்லாம் ஒர்த்து இல்லை. வேணால் அந்த டவுசர் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அந்த டவுசருக்காக எடுக்கலாம் அந்த மேல் காஸ்டியூமு. அதுதான் இந்த லூட் பாக்ஸு புலி மேலே வந்து யாரோ உட்காந்துட்டு போகிற லூட் பாக்ஸை தூக்கிட்டு போகிற மாரி இருக்குது. ஓரளவுக்கு அதுவும் ஆவரேஜ் தான். அந்தளவுக்கு இந்த ஓல்டு லூட் பாக்ஸ்லாம் தனித்தனியாக பிரித்து இந்த எலைட் பாஸ்லேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானுங்கன்னா வேறு மாதிரின்ற மாரி சொல்லலாம். அதெல்லாம் பிரித்து கொடுப்பானுங்களா அப்படின்றது தான் ஒரு கொஸ்டின் மார்க்கு. இந்த க்ளோவாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. இந்த க்ளோவாலு அப்புறம் ப்ளஸ் அந்த எமௌண்ட்டு அந்த பேக் பேக் நான் எடுக்கலான்ற ஒரு மைண்ட் தாட் இருக்குது. உங்களுக்கு யாருக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வாய் வேறு வளருது. ஃபிஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்னி ஈவெண்ட்டோட ஃபிஸ்ட்டு அது எந்த ஈவெண்ட்டில் வருது, அது எப்படி எடுக்க போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டுன்ற மாரி அந்த ஃபிஸ்ட்டுக்காகவே ஒரு டோக்கன் டவர் ஈவெண்ட்டு. மோஸ்ட்லி நம்ம சர்வருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபிஸ்ட்டுன்னு வந்தாலே இப்போ எல்லாமே ஃபேடட் வீலா அந்த ஃபேடட் வீல் ஈவெண்ட்டில் தான் வருது. மேபி அந்த ஃபேடட் வீலில் தான் வரும். இந்த கன்று அந்த பன்னி சம்மந்தப்பட்ட கன்று தான் வேறு மாரி. ஆனால் என்ன ஒன்று அந்த சர்வரில் வந்து பவர்லாம் என்னென்னு காட்டலை. மோஸ்ட்லி நம்ம சர்வருக்கு வந்தால் பவர்லாம் அல்டிமேட்டாக வச்சு விடுவானுங்க. அது எடுக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக விடுவானுங்க. இந்த ஃபிஸ்ட்டு மட்டும் ஒரு 1000 டைமண்ட் பிடுங்காமல் கண்டிப்பாக தர மாட்டானுங்க. ஒரு அல்டிமேட்டாக இருக்கிற ஃபிஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். அதை இந்த ஃபிஸ்ட்டு வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் எடுக்க மாட்டேன். ஆல்ரெடி இருக்கிற ஃபிஸ்ட்டே போதும். என்ன வச்சு என்ன பண்ண போகிறோம், யார் எடுப்பீங்க எடுக்க மாட்டீங்கன்றது வந்து அவங்களோட சாய்ஸு. நான் வந்து ஒரு ப்ரோ பிளேயர் அப்படின்றத காட்டணும் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நானும் ஒரு ப்ரோ பிளேயர் தான்டா அப்படின்னு காட்டுங்க. அவ்வளோதாங்க இந்த ஈவெண்ட்டு. மற்றபடி வேறு ஈவெண்ட்லாம் வருதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.